ஒரு அறிமுக கூட்ட விழாவிலேயே ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்போம். நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். ஒரு குண்டு வைக்கிற கூட இந்த ஆதார அர்ச்சனா தயங்க மாட்டான். ஒரு பெரிய நாடகத்தை நடத்தினோம். இது 100% திட்டமிட்டு செய்யப்பட்ட காட்சி. இது மாதிரி இன்னும் எத்தனை விஷயங்கள் இன்னும் வரும். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நமது தாவேக்கா அப்புறம் விஜய் இதை பற்றி பெருசாக பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது, பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்றைக்கி நமது பொன்ராஸ் அவர்களுடைய ஒரு செவி பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த செவியை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை அவர் சொல்கிறார். அது எனக்கு உண்மையிலே அது அப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கும் என் மனசு சொல்லுது. அதனால தான் இதை ஒருக்கா பேசணும் அப்படின்றக்காக இன்னைக்கு பேசணும். என்னன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, இந்த நேற்று பாட்டில் இந்த ஆதவ அர்ச்சனா போத்தில் எறிஞ்சு ஆளை வச்சு தானே எறிஞ்சு அதை அப்படியே ஒரு ஒரு அரசாங்கத்து மீதோ இல்லாட்டி திமுக மீது போட்டு தங்களுக்கு சார்பான ஒரு செய்தியாக மாற்றுறதுக்கான அந்த முயற்சி செய்தது. அதை ஒட்டி அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், மிக கவனமாக இருக்கணும். குண்டு வைக்கிறது கூட, இப்போ பெரிய அளவுக்கு இல்லாட்டி கூட ஒரு சிறிய அளவுக்கு ஒரு குண்டு வைக்கிறது கூட இந்த ஆதவ அர்ச்சனா தயங்க மாட்டான். அது அதுக்கான திட்டம் கூட செய்யலாம் அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது உண்மையிலே யோசிக்கிறேன்னு சொன்னால், அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், இவர்கள் அதையும் செய்யக்கூடிய ஒரு ஆக்கள் தான் சொன்னால், அவர்களுக்கு இப்போ எப்படியாவது வெண்டாகணும். அதே இந்த ஆதவ அர்ச்சனாவுக்கு நிச்சயம் தான் வெண்டாகணும், தான் அதிகாரத்தை பிடிக்கணும். இந்த அதிகாரத்தை பிடிக்கிறதன் ஊடாகத்தான் தன்னால் தன்னுடைய தொழிலை கிட்டத்தட்ட தன்னுடைய மாமனாருக்கும் தன்னுடைய மச்சினனுக்கும் மனசுக்கும் போட்டியாக தான் பெரிய அளவுக்கு வளரும்னு சொன்னால், அதிகாரம் மிக வலிமையானது, அது தேவை. அந்த அதிகாரம் இருந்தால் தான் தன்னால் பெரிய அளவுக்கு வளர முடியுமன்றது அவருடைய ஒரு இது. அதேன்னு சொன்னால், அவர் உண்மையிலேயே அவர் அம்பேத்கரை படித்து தான் இருக்கார். படித்து எதுக்காக படிச்சுக்கணும்னா, தனக்காக படிச்சுக்கார். அது அம்பேத்கருடைய சொல்கிற அந்த அதிகாரம் தன்னுடைய தேவையை அவர் வடிவாக புரிஞ்சிருக்கிறார். தனக்கான வளர்ச்சிக்கு அது மிக முக்கியம்னு சொல்லி அதுக்காக அவர் எதுவும் செய்வார். அதுக்கு அந்தளவுக்கு அவர்கிட்ட பணமும் இருக்குது. அந்த வகையில் என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு காட்சியை பார்த்தேன். விஜயனுடைய அந்த திருச்சி வடக்கு அந்த வேட்மேனும் அதுக்கப்புறம் நடந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு பெண் ஏதோ மோதி சைக்கிள்லையோ மோட்டர் சைக்கிள்லையோ இதுலையோ காரில் இதுலையோ மோதப்பட்டு விழுகிற மாதிரியும், உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அப்படியே பேசி கொண்டு வந்தவர் டக்குண்டுக்குள்ளே இறங்கி காப்பாற்றி தூக்குற மாதிரியும், அதை தலைப்பு செய்தியாக போட்டு பதறிய விஜய் உதறிய விஜய் அது இதன்னு போட்டு பெரிய காமெடி. இந்த கேவலங்கட்ட ஊடகங்கள் ரசிகரிடம் இளநீர் வாங்கி குடித்த விஜய், ரசிகரிடம் கண்ணீரை துடைத்த விஜய் அப்படின்னு சொல்லி அப்பா தாங்க முடியல. அப்பா இப்படி இவ்வளோ கேவலமாக நமது முக்கியமான மீன் ஊடகங்கள் இருக்கிறதுன்றது மிகவும் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பெண் இது பண்ணோன்னா உடனே இவர் காப்பாற்றுறார். எப்போவுமே இவருடைய வண்டியை சுற்றி ரசிகர்கள் குவிஞ்சு போய் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இது 100% ஒரு செட்டப். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய பாதுகாவலர்கள் அவர் கொஞ்சம் பேர் இந்த முக்கியமான நாங்கள் அவர் மட்டும்தான் நிற்கணும். இவர் டக்குன்றாங்கிறார், அரேஞ்ச் பண்ணுறார், தூக்கி விடுறார் என்று சொன்னால் அது ஒரு செய்தியாகும். இது 100% இவங்களால் செய்யப்பட்ட ஒரு காட்சி அமைப்பே தவிர அது இயற்கையாக நடந்ததில்லை. அன்றைக்கு கரூரில் பார்த்தீங்கன்னா, மக்கள் செத்து கொண்டு இருக்கும்போது அப்போதான் முழுக்க செத்து கொண்டு இருக்கும் போதே நீ விட்டுட்டு ஓடுற, எந்த விதத்திலையும் நீவனுடைய கட்சி சேர்ந்தவங்க யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இவர் என்னென்னு சொன்னால், அன்றைக்கு விட்டு ஓடின விஜய் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சும்மா தட்டு போட்ட உடனே அந்த பெண்ணுக்கு எந்த காயமாக இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆனால் உடனடியாக இவர் என்ன செய்யணும்னு சொன்னால், போய்
இறங்கி அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த இதை பண்ணி தூக்கி விட்டு அப்புறம் திருப்பம் மேலே ஏறி ஒரு பெரிய நாடகத்தை நடத்திடும். இது 100 வீதம் திட்டமிட்டு செய்யப்பட்ட காட்சி. இது மாதிரி இன்னும் எத்தனை விஷயங்கள் இன்னும் வரும். இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்கிற வேட்பாளரை பாருங்கள். முதல்ல சொல்லிச்சுன்னா நாங்கள்லாம் மாற்று அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அள்ளி இறைச்ச அந்த வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எல்லாம் 10-11 சொல்லி திமுக அதிமுக மாதிரியே இவரும் செய்தார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேட்பாளரை பாருங்கள். வேட்பாளர்கள்லேயே இவர் அன்றைக்கு இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எம்எல்ஏ எம்பியாக அமைச்சராக இந்த யாரையும் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னால், அவர்கள் ஊழல்வாதிகள், ஊழல் செய்து பழக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தெரியும் ஊழல் அப்படி செய்யணும்னு சொல்லி, அதனால் வந்து ஊழலை வந்து அப்படி அனுபவம் கொண்டவர்கள் எல்லாம் தான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேர் வேறு கட்சிகளில் எப்படியா இருந்து வந்தவர்களுக்கு தான் இடம் கொடுத்துருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல பார்த்தேன். அதாவது கஞ்சா வழக்கில் ஜாமீனில் வந்தவன் மாமியார் வீட்டுக்கு வந்தவன் என்று சொல்லி அந்த இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாத்திரத்தை ஏமாற்றி அப்படி அப்புறம் அந்த தேனியை சேர்ந்த அந்த ரவுடி அப்பா அந்த வேட்பாளர்கள் என்று சொன்னால் அவ்வளோ மிக மிக மோசமான வேட்பாளர். என்ன பிரச்சனை சொன்னால் இவருக்கு போட்டே ஆகணும் என்றால் இவருக்கு எல்லாரும் சவால் விட்டாங்க. 134 தொகுதியிலையும் போட்டு பார்ப்போம். அப்போ போட்டே ஆகணும். அப்போ அதுக்காக யார் கிடைக்குமோ அவையெல்லாம் போட்டாச்சு. நாம் தமிழிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அந்த ஜெயதூச பாண்டியனை கூட வாய்ப்பு கிடைக்கும். இதில் என்ன காமெடின்னு சொன்னால் ஓடோடி போய் வேறு இவ்வளோ நாளும் இருந்து போட்டு அங்கங்கே எல்லாம் போடி எல்லா இடத்துலையும் முயற்சி செய்து பார்த்து ஒரு செலவில்லைன்னு சொல்லி காளியம்மாவோடி போய் வந்து ஏடிஎம்கேல சேர்ந்தால் நான் கூட நினச்சேன்னா ஓகே அவள் சேர்ந்தபடியாக அவளுக்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சீட் கொடுப்பாங்க போல இருக்கு. அவளுக்கு சீட் இல்லை, கல்யாண சுந்தரத்துக்கு சீட் இல்லை, ராஜீவ்காந்திக்கு சீட் இல்லை. ஆனால் இவருக்கு சீட்டு. இவர் உண்மையிலே அவங்களோட பார்த்தா கூட தொலைக்காட்சி வாதகங்கள் மேடையில் பேசக்கூடிய கொஞ்சம் ஆற்றல் உள்ளவங்களேன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நல்ல பயிற்சியை பெற்று வெளியில் போனவங்க. இவர் என்னன்னு சொன்னால் இவர் சாப்பிட்டு போட்டு தூங்கி உடம்பை வளர்த்ததை வர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. என்னன்னு சொன்னால் இந்த 3 பேரும் அங்கே நின்றுருந்து விஜய மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுருந்தோம்னு சொன்னால் நாங்களும் 2 தொகுதியில் நிற்க போகிறோம்னு சொன்னால் உடனே விஜய் ஓம்னு சொல்லி பாருன்னு சொன்னால் அவைக்கு வந்து அறிமுகம் இருக்குது, தெரிஞ்ச முகங்கள். ஓகே தன்னை மாதிரி தனக்கு அடுத்தபடி அந்த கட்சியில் ஓகே இந்த 3 பேர் தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவை அந்த கட்சியில் வச்சு இருந்துச்சோன்னா உண்மையிலே வைக்க 2 இடம் கூட கிடச்சிருக்கு சொன்னால் ஆக்கள் இல்லை, அவ்வளோ பிரச்சனை. அப்போ இந்த விஜய் கட்சின்றது எவ்வளோ ஒரு மோசமான காட்சி. இன்றைக்கு பார்க்குறேன். இன்றைக்கு வந்து ஆனந்த் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக வந்து அந்த டாக்டர் வந்து அங்கே மிக மோசமான கேவலமான வன்மத்தை செய்தியாக்கி அதை ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதே விஷயத்தை எங்களுக்கு செய்ய முடியாதா? எங்களோட தம்பிமாருக்கு செய்ய முடியாதா? திருசா விஷயத்தை கதைக்க முடியாதா? இல்லாட்டி வேறு இன்னொரு நடையை இன்னும் எத்தனையோ பேர் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இதுவாக அரசியல். நீங்கள் என்ன அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்க? உண்மையிலே யோசிச்சு பாருங்கள். அதாவது வந்து ஒரு அரசியலை நீ சொன்ன மாதிரி ஒரு மாற்று என்ற பேரில் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கட்சி உண்மையிலேயே தாவைக்கா ஒரு மாற்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க அது மாற்றில் முழுக்க மக்களுக்கான ஒரு ஏமாற்றம். அவளுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அது ஒன்று தான் அவருடைய இலக்கு. வெற்றி பெற்ற பிறகு அவையவே விரும்பினபடி எந்தெந்த கட்டித்தனம் இருக்கோ அதை வச்சு சம்பாதிக்கலாம். அந்த 5 என்றதான் அவை நோக்கு. ஆனால் அது வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பில்லை, அது நிறைவேற போகிறதும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இவர் பாருங்கள், இவர் வந்து சமூக நீதி அது இது எல்லாம் பேசுகிறார். ஆனால் இவர் வந்து நிற்கிற தொகுதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் விலாவாரியாக சொல்லிட்டு நம்ம இந்த தொகுதிகள் வந்து எப்படியாப்பட்டது, அவருடைய சொந்த சாதி, அவருடைய சொந்த மதம். அப்போ ஏனைய மதத்தவர்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் எப்படி ஒரு மாற்றாக ஒரு சமூக நீதி கோட்பாடு அடிப்படையில் இருக்கிற ஒரு மனிதராக இருக்க முடியும்? இவருக்கு கிட்டத்தட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பெருந்தலைவர்களும் இவர் கொள்கை தலைவர். ஆனால் இவர் ஓடி போய் எங்கே நிற்பாருன்னு சொன்னால் தன்னுடைய சாதிக்காரன் தன்னுடைய மதத்துக்காரன் நிற்கிற இடத்துல நிற்பார். அப்போ ஓகே விஜய், உங்களுக்கு உங்களோட கிறிஸ்தவ மதத்தவர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? எனக்கு ஒரே ஒரு விஷயம்லாங்க இல்லை. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
எல்லா கிறிஸ்தவ இதுகளையும் சேர்ந்தவர்களும் அங்கே ஒன்றா தான் நிற்கிறாங்க. அதில் இந்த முக்கியமான ஒரு ஆள் வந்து பயங்கர கில்லாடி. அந்த தாடியை வளர்த்துட்டு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, ஃபீலிக்ஸ் சொல்லி, அந்த ஆள் பயங்கர கில்லாடி. ஏன்னா தெரியும் நின்று நம்ம நாரி நூற்றுக்கணக்கில் ஓட்டு கூட வாங்க முடியாது, இதை பேசாமல் எஸ்கேப் ஆயிரோம்னு சொல்லி அந்த ஆள் பயங்கர தெளிவு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு இருந்த நம்மளோட தம்பிகள் கலாய்க்கிற மாதிரி சொல்லப்போனால் அந்த லைலா காலேஜ் ஓனர் இந்த லைலா மணி அவருக்கு கிடைக்கல. ஆனால் ஃபீலிக்ஸ் நினச்சிருந்தா கிடைச்சிருக்கும், அநேகமாக கூப்பிட்டு கொடுத்துருக்கணும், இந்த அவங்க நீங்கள் ஒன்று பிடிங்கன்னு சொல்லி. ஆனால் ஃபீலிக்ஸ் பயங்கர கில்லாடி. ஃபீலிக்ஸ் பார்த்து இதுக்குள்ளே போய் சொத்தளிக்க முடியாது, இருக்கிற சொத்தை அங்கே எங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ தாவைக்காட்டை வாங்கினதும் இருக்குது, உங்களை தந்துட்டு இப்போ அதை எடுத்து செலவழிக்க சொல்லுவாங்க என்று சொல்லி அவர் வந்து கொஞ்சம் தெளிவு. அவர் வந்து தப்பிட்டார். ஆனால் நிறைய பேர் சொத்தளிக்க ரெடி ஆகிட்டோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. மக்களை சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு தலைவன் என்றால் எப்படி இருக்கணுமன்றதுக்கு உதாரணமாக ஒவ்வொரு நாளும் ஒரு தலைவன் களத்தில் நிற்கிறான். உங்களுக்காக அனைத்தையும் பேசி விளக்கப்படுத்தி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன். அந்த தலைவன் அந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேணும். அந்த தலைவன் ஆட்சி கட்டில் அமர வேணும் என்று சொன்னால் நீங்கள் விவசாய சின்னத்துக்கு உங்கள் வாக்களை அளித்து அந்த விவசாயியை வெற்றி பெறச் செய்து ஆட்சி கட்டில் அமர்த்துங்கள். நன்றி, வணக்கம்.